ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். திருமங்கை மார்கழி கடைசி நாள். கோபாலசுந்தரி, தையோடைய ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாமே. எப்பொழுதுமே எதுவுமே முடிவில்லை, ஆரம்பம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சரீரம் முடியிருந்தா கூட அடுத்தது ஒன்று வைகுண்ட யாத்திரை அப்படின்னு ஒரு ஆரம்பம். பகலின் முடிவு இரவின் ஆரம்பம், இரவின் முடிவு புதிய உதயத்தின் ஆரம்பம். அப்ப எல்லாத்துலேயுமே ஆரம்பமும் உண்டு, முடிவும் உண்டு. நம்ம எப்பொழுதுமே திரும்பவும் தொடக்கம் அதிலேயே கவனம் வைக்கணும். பகவான ஆதி மூலமே அப்படின்னு கொண்டாடுறோம். வாழ்க்கைன்றது ஒவ்வொரு நிமிஷமும் புதுசா தொடங்கிறது. ஒவ்வொரு நாளும் புதிய தொடக்கம்தான். ஒவ்வொரு சூரியோதயம் தொடக்கம், ஒவ்வொரு அமாவாசையும் புதிய தொடக்கம்தான். ஒவ்வொரு நொடி பொழுதுமே இங்கு அழகான தொடக்கம். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் விதவிதமான அனுபவங்கள். நம்ம அதே உடம்புல இருக்கோம், ஆனா அந்த உடம்புலையும் ஒவ்வொரு நாளும் பசி, ஒவ்வொரு வேளையுமே புதிய பசி தான். ஒவ்வொரு தடவையுமே தாகம் புதுசு தான். ஒவ்வொரு தடவையுமே வியர்வை புதுசு தான். ஒவ்வொரு தடவையும் குளியல் புதுசு தான். எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோ கோபாலசுந்தரி, எல்லாமே புதியன. அதனாலதான் பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படின்னு போகியிலிருந்து ஆரம்பிக்கிறோம். புதியன எப்பொழுதுமே அழகான இந்த வாழ்க்கை புதுசு. அதனால எந்த நாள்ல இருந்து வேணாலும் எந்த நிமிஷத்திலிருந்து வேணாலும் புதிய வாழ்க்கைய தொடங்க முடியும். உடம்புக்கான உடற்பயிற்சியா இருக்கட்டும், உள்ளத்துக்கான பகவத் சிந்தனையா இருக்கட்டும், நாம ஜபமா இருக்கட்டும், சத்சங்கமா இருக்கட்டும், மனிதர்களோட பழகிறதா இருக்கட்டும், எப்பொழுதுமே புதுசு அப்படின்னு நீ நினைச்சுட்டே வச்சுக்கோ. ஏன் அதுல ஒரு உற்சாகம். இப்ப ஊர் ஊரா நீ போறாய், ஏன் உற்சாகமா இருக்கு? புதுசு, புது இடம். இந்த ஊர்ல இருக்க மாதிரி தானே அந்த ஊர்லயும் மரம் இருக்க போறது, இந்த ஊர்ல இருக்க மாதிரி தானே தெருக்களும் அங்க இருக்க போறது. ஆனா அந்த இடம் புதுசு, உனக்கு தெரியாததுனாலே ஒரு உற்சாகம், ஒரு குதூகலம். அதேதான் ஏற்கனவே பழகின மனிதர்களா இருந்தாலும் இன்னைக்கு இவர்களை நான் புதுசா பார்க்கணும். அதாவது நம்ம உடம்பு புதுசாகிறது, நம்ம மனசு புதுசாகிறது, நம்முடைய புத்தி புதுசாகிறது, நம்முடைய எண்ணங்கள் புதுசாகிறது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வார்த்தைகள், இயற்கை, இது எல்லாமே நமக்கு புதியதான ஒரு தாக்கத்தை உண்டு பண்றது. அப்ப அடுத்த நாள் நாம் அதே மனிதர்களை பார்த்தாலும் நம்முடைய மனசினுடைய தாக்கத்தின்படி ஒரு புதியதான அபிப்பிராயத்தில் அவர்களை பார்க்கிறோம். ஒரு புதியதான கண்ணோட்டத்தோடு தான் பல விஷயங்களை நாம் அணுகிறோம். இப்ப பகவானே எவ்வளவு அழகா உடம்ப படைச்சிருக்கான் பாரு. ஒவ்வொரு தடவையும் பசிக்கும் பொழுது, அந்த ஆகாரத்தை சாப்பிடும் பொழுது உடம்பு புதுசா அதை ஏத்துக்கிறது, சந்தோஷமா ஏத்துக்கிறது இல்லையா? ஆமா, அதே சாப்பாடு தானே அப்படின்னு மனசு சொன்னாலும் அந்த பசிக்கு அழகான அந்த ஆகாரத்தை உடம்பு எவ்வளவு குதூகலமா, மரியாதையா, ஆனந்தமா, திருப்தியா ஏற்றுக்கொள்றது இல்லையா? தாகம் எடுக்கும் பொழுது உடம்பு தண்ணீரை எத்தனை ஆசையோட வாங்கிக்கிறது. மனசு எல்லாவற்றையும் புதுசா ஏத்துக்கிறதுக்கு தயாராயிடுச்சுன்னா எல்லா விதத்திலையும் வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமானது. இதை ஞாபகம் வச்சுக்கோ. மார்கழி முடிவா இல்லையே, தையுடைய ஆரம்பம் தானே அப்படின்னு சந்தோஷமா கொண்டாடு. புரியறதா? திருமங்கை ரொம்ப அழகான விஷயம் சொன்ன. ஏன்னா ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே, தெரிஞ்ச மனுஷர்கள் தானே, இவர்கள் இப்படித்தானே, இது இப்படித்தானேன்னு மனசுல ஒரு தீர்மானத்தோட வாழ ஆரம்பிக்கும் பொழுதுதான்
மனிதர்களோட ஒரு அன்போ, ஒரு ஆனந்தமோ, ஒரு குதூகலமோ, ஒரு உற்சாகமோ நமக்கு வர்றதில்லை. அவையதான் நாள், கிழமை, நேரம் எல்லாத்தையும் ஆமா பொழுது விடிய தானே போறது. இந்த விடியல் புதுசா எதையோ நமக்கு தரப்போறது. இன்னொன்னு கோபால சுந்தரி விரதம் இருந்தார்கள். சரியா சொல்லணும்னா கோபிகைகள்லாம் காத்தியாயினி விரதம் இருந்தா இல்லையா, அந்த விரதத்தினுடைய கடைசி நாள் தான் அவளுக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைச்சது. அப்ப அவளுக்கு எது வசதி சொல்லு? 29 நாள் இருந்த மார்கழி மாச விரதமா, 30வது நாள் கிடைச்ச கிருஷ்ண தரிசனமா? ரெண்டுமே முக்கியம். அந்த 30வது நாள் மார்கழி முடியும் பொழுதுதான் கண்ணன் அவர்களுக்கு சொல்றான், சரத்காலங்கள்ல என்னோட ராசமாடலாம் அப்படின்றான். அப்ப அந்த ஒரு நாளை ஞாபகம் வச்சுட்டே சரத்காலத்திற்காக கோபிகைகள் காத்து கொண்டிருந்தார்கள். புரியுறதா? அதனால பரம சந்தோஷம். சீதா பிராட்டி அசோகவனத்துல காத்துன்னு இருந்தா. கடைசி நாள் பகவான் வந்தான், அழகா ஜெயிச்சுட்டான். இனி அவளுக்கு சுதந்திரம் கிடைச்சுடுத்து. அப்ப அந்த கடைசி நாள் சுகம்தானே. சுக்ரீவன் ராமனை பார்த்தான். ராமச்சந்திர மூர்த்தி வாலிய வதம் பண்ணிட்டார். அப்ப அன்றோட அவன் துன்பத்தின் கடைசி நாள். அப்ப அது அடுத்த நாள்ல இருந்து ஆனந்தம் தானே ஆரம்பம். இப்படி எல்லாத்துலயுமே நல்லதை எடுத்துக்க பழகிக்கணும். முடிவையும் கொண்டாடணும், ஆரம்பத்தையும் வரவேற்கணும். பகல் முடியறதுன்னா அதையும் கொண்டாடணும். ராத்திரி ஆரம்பிக்கும் பொழுது அதையும் ரசிக்கணும். ராத்திரி வந்தா தானே கார்த்திகை விளக்கெல்லாம் அழகா இருக்கு. ராத்திரி வந்தா தானே தீபாவளி வான வேடிக்கை சுகமா இருக்கு. ராத்திரியில தானே பெருமாளுடைய உற்சவத்துல அந்த தீவட்டி வெளிச்சத்துல எல்லாம் பிரபு எவ்வளவு அழகா ஜொலிக்கிறார். அதனால எல்லாமே இங்க ஆனந்தம், எப்பொழுதுமே ஆனந்தம். நம்ம மனசு புதுசா இருக்கணும். மற்ற எல்லாமே பழசாகவே இருந்தாலும், உலகம் பழசுதான், சூரியன் பழசுதான், சந்திரன் பழசுதான், அமாவாசை பௌர்ணமி, இந்த பூமி சுழல்றது, காற்று வீசுறது, எல்லாமே பழசுதான். ஆனா எல்லாமே புதுசுதான். தபஸ்ல ஒவ்வொரு நாளும் புதுசுதான். ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான அனுபவம். துருவன் முதல் மாசம் பழம் எல்லாம் சாப்பிட்டு இருந்தான், 3 நாளைக்கு ஒரு தடவை. 2வது மாசம் 6 நாளைக்கு ஒரு தடவை கிழங்கு வேர் இதெல்லாம் சாப்பிட்டு இருந்தான். 3வது மாசம் 9 நாளைக்கு ஒரு தடவை தண்ணீர் மட்டும் குடிச்சான். 4வது மாசம் 12 நாளைக்கு ஒரு தடவை காற்றை மட்டும் சுவாசிச்சான். அவ்வளவுதானே. அப்ப ஒண்ணு முடிஞ்சு அடுத்தது வரும்பொழுது வளர்ச்சி தானேமா. அதனால வளர்ச்சியை கொண்டாடணும். மரங்கள்லாம் வளரும் பொழுது பழைய இலை அப்படி உதிர்த்துடும். பழைய இலை உதிர்க்கிறத கவனிக்காது, புது இலை துளிர் விடுறது இல்லையா, அதை கவனிக்கும். இப்போ வாழ்க்கையில கடந்த நாட்கள் இதுல எல்லாம் அனுபவம் கிடைச்சதோ அதை எடுத்துக்கணும். இனி வரக்கூடிய நாட்களை எப்படி வாழறதுன்னு வாழ்ந்து பார்க்கணும். வாழ்ந்த நாட்களை கொண்டு இனி வரும் காலத்தை அழகாக வாழ்ந்துடணும். அதனாலே தை ஆரம்பம். புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சது திருமங்கை. மனசுக்கு ஒரு பெரிய உற்சாகம், பெரிய தெம்பு. ஏன்னா கொஞ்சம் அடடா மார்கழி முடியறதே, இந்த கோஷ்டி எல்லாம் இனி இல்லையே அப்படின்னு கொஞ்சம் இல்லை, மனசு கொஞ்சம் நிறையவே அப்படி யோசிச்சது. ஆனா இப்ப நீ சொன்ன உடனேயே தைய கொண்டாடணும், ஆனந்தமா தையை வரவேற்கணும் அப்படின்னு புரிஞ்செடுத்து. இன்னொன்னு கோபாலசுந்தரி, இந்த ஒரு மாசம் நித்தியம் 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 அனுபவிச்ச ஆண்டாளுடைய திருப்பாவை. ஒவ்வொரு திருப்பாவைக்கும் யார் யாரோ வந்து விஷயங்கள் சொன்னார்கள். திரும்ப அதை அப்படி அசை போடலாமே, இவ்வளவு நன்னா இருக்கும். அந்த மாதிரி வேற யார் யாரெல்லாம் வருவார்கள் நீ நினைச்சாலே திரும்பியும் முதல்ல இருந்து ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா யாராவது வந்து திருப்பாவை சொல்ல மாட்டார்களா? திருப்பாவை சொல்லலாம், பகவத்கீதையை சொல்லலாம், ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்லலாம். பகவத்கீதை 700 ஸ்லோகம், எத்தனை விதமா இருக்க அனுபவம் உண்டு தெரியுமா? கொட்டி கடக்க அனுபவம்.
ஏன் சகஸ்ரநாமம் இருக்க, ஒரு நாளைக்கு ஒரு நாமம் அப்படின்னு அதுலேயே ஊறி திளைச்சா அந்த ஒரு நாமத்துக்கே சகஸ்ரவிதமான அனுபவங்கள் கிடைக்குமே. ஒரு நாமத்துக்கே 1000 விதமான அனுபவங்களா? நான் ஒரு கணக்குக்கு சொன்னேன், 1000 இல்லை, கோடி அனுபவங்கள் கிடைக்கும். கிருஷ்ணா அந்த சப்தத்திலேயே அவனுடைய குட்டி கிருஷ்ணன் பாலகிருஷ்ண லீலை, கோபிகா கிருஷ்ண லீலை, ராதா கிருஷ்ண லீலை, அப்புறமா அசுர கிருஷ்ணா லீலை. அசுர கிருஷ்ணாவாம், அசுரர்களுக்கெல்லாம் அந்த கிருஷ்ணன் வேறதானே, கம்ச கிருஷ்ணா லீலை வேறதான். அதுலேயே நந்தலாலா வேற, யசோதா கிருஷ்ணா வேற, தேவகி கிருஷ்ணா வேற, வசுதேவ கிருஷ்ணா வேற. எத்தனையோ விதமான கிருஷ்ணானுபவம் இருக்கு கோபால சுந்தரி. அதனால ஒவ்வொன்றத்தையும் புதுசா பார், புதுசா அனுபவி. கண்ணன் புதுசா தானே எல்லாமே கொடுக்கறான், சரிதானே? நல்லா புரிஞ்சது திருமங்கை. அழகான தை ஆரம்பம், மார்கழியினுடைய முடிவு, ரெண்டும் இவ்வளவு பெரிய பாடத்தை, இத்தனை ஜோரான அனுபவத்தை கொடுக்கிறதே. ஆஹா, நான் அழகா உன்னை மார்கழிக்கும் தைக்கும் சேர்த்து ஒரு தடவை உன்னை நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். சரி, வா வா போகலாம். ஆனந்தமா சுவாமி ராமானுஜரை பார்க்கணும், நம்ம ஆண்டாளை பார்க்கணும், மார்கழியை கொண்டாடணும். மார்கழியை இத்தனை அழகா நடத்தி கொடுத்ததுக்கு அவளுக்கு நன்றி சொல்லணும். தைய வரவேற்கிறதுக்கு இந்த மார்கழி முழுக்க நாம தயாராயிருக்கோம். உண்மையாதான், மார்கழி விரதம் இதற்கு, தைய கொண்டாடுவதற்கு. பகலெல்லாம் வேலை செய்யறது எதுக்காக? ராத்திரி நிம்மதியா தூங்கிறதுக்காக. இளமையான காலத்துல வேலை செய்யறது சேமிக்கிறது எதுக்காக? வயதான காலத்துல நிம்மதியா இருக்கிறதுக்காக. அழகா மற்ற 8 மாசங்கள்ல ஓடியாடி வேலை பண்ணி சேமிக்கிறது எதுக்காக? மழைக்காலம் 4 மாசம் அப்பாடான்னு இருக்கிறதுக்காக. அதனால தையை வரவேற்பதற்காக மார்கழி விரதம். அதனாலதானே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவாரன்னு அக்காரடி விச்சிலோட ஆரம்பிக்கிறோம். அப்ப தைப்பொங்கல் அதுக்கு தயாராயிடுறோம் இல்லையா? புத்தரிசி எல்லாம் கிடைக்கும், அறுவடை எல்லாம் நடக்கும், வயக்காடுகள்லாம் அவ்வளவு அழகா இருக்கும். இப்ப அந்த அறுவடை எல்லாம் முடிஞ்சாச்சு, அடுத்து புதுசா பயிர் விதைப்பார்கள். நிலம் எவ்வளவு அழகா தயாராகிறது பாத்தியா? இவ்வளவு நாள் நான் தான் வளர்ந்துட்டேனே, அடுத்து இன்னொன்னு வளரணுமா, புதுசா ஒரு செடியா, அடடா இப்பதானே அரிசி முடிஞ்சது, அதுக்குள்ள கடுகா, அதுக்குள்ள வெந்தயமா, அதுக்குள்ள தானியமா, அடப்போ அப்படின்னு ஒரு நாளாவது மரமு சொல்றதா, மண்ணு தான் சொல்றதா, நெல்லு தான் சொல்றதா? சொல்லு பார்க்கலாம். எல்லாம் மாறி 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 புதுசான ஒரு பரிமாணத்துக்கு பயின்றிருக்கு இல்லையா? புது பரிமாணங்கள். அதற்கு எப்பொழுதுமே உடம்பும் மனசும் தயாரா இருக்கும். உடம்பு தயாரா இருக்கு, காலம் தயாரா இருக்கு, உலகம் தயாரா இருக்கு, உன் மனசு மட்டும் தயாரானால் போதும். திருமங்கை என்ன அழகான வாக்கியம் சொன்னாள். மண்ணு தயாரா இருக்கே, எப்பொழுதுமே அப்பொழுது அறுவடை முடிஞ்சா அடுத்த உடனே அடுத்த விதைக்கிறோம், உடனே தயாராகிறது. அடடா அடடா, மனசும் விளை நிலமும் ஒண்ணுதான். புரியுதா? நல்லா புரிஞ்சது. பார், ஆண்டாள் இன்னும் பிரசன்னமா இருக்கா பாரு. 29 நாள் ரசம் முடிஞ்சாச்சு, 30வது நாள் ரதமும் கிடைச்சுடுத்து. அவ்வளவு சந்தோஷம், இவ்வளவு பேர் வந்த சந்தோஷம் அவளுக்கு தெரியறது பாரு. அங்க பாரு, ராமானுஜர் அண்ணாவுடைய பெருமிதம் பாரு. என்ன அழகா கைகள்ல அவர் ஜம்முன்னு திரிதண்டம் எல்லாம் வச்சுண்டு இன்னும் பிரசன்னமாக சிரிச்சுண்டு எத்தனை ஜோரா இருக்கார் பாரு. பெரிய பாக்கியம் நமக்கு. வா, எல்லாரையும் சேவிக்கலாம். முதல்ல ராமானுஜரன்னா, அப்புறம் ஆண்டாள், அப்புறம் கோஷ்டி, எல்லாரையும் சேவிச்சிடுவோம். அழகான மார்கழி நடந்ததற்கும் தை ஆரம்பிப்பதற்குமான ஒரு நமஸ்காரம். சரணாகதி, பாகவத சரணாகதி. பகவானிடத்துல சரணாகதி ஒரு சுகம்னா, பக்தர்களிடத்திலே சரணாகதி. சரணாகதி எதுக்கு மெயினா? முக்கியமா சொல்லணும்னா, இவ்வளவு நீ எனக்கு பண்ணிருக்காய், உன்னிடத்தில் நான் என்னை தருகிறேன். திருமங்கை பாத்தியா,
இவ்வளவு நாள் சரணாகதிக்கு இது புரியல எனக்கு. நாம கொண்டு பகவானத்தை ஒப்படைச்சா பகவான் காப்பாற்றுவான், இப்படி மட்டும்தான் சரணாகதி அபிப்பிராயம் வச்சுட்டு. ஏன்னா ராமச்சந்திரமூர்த்தி ஒரு முறை என்னை சரணடைந்து விட்டால் அப்படின்னு சொன்னதுனால சரணாகதின்னு அப்ப போய் சரணடைகிறது, இனி காப்பாற்றுவான். ஆனா இன்னைக்கு நீ சொன்னது ரொம்ப புதுசு திருமங்கை. இவ்வளவு நாளா நீ என்ன காப்பாத்தின்னு இருக்கா, இத்தனை நாளா எனக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, உனக்கு நான் என்ன சமர்ப்பணம் பண்றேன்னு கொடுக்கறது தான் சரணாகதி. இவ்வளவு நாள் நீ பண்ணதுக்கே நான் என்ன கொடுத்து விடுறேன், அப்ப இனி நீ காப்பாத்திட்டியே. இவ்வளவு நாள் நீ பண்ணதுலயே நான் உன்னை புரிஞ்சுட்டேன், நீ பெரியவன்னு நான் தெரிஞ்சுட்டாச்சு, உன்னிடத்துல நான் பூரணமா என்னை ஒப்படைக்கிறேன். அப்பாடா யோசிக்காம நான் ஒப்படைக்கிறேன், அவ்வளவுதானே. நானே சரணாகதி. ரொம்ப சந்தோஷம் திருமங்கை, அழகான விஷயம் சொல்லி கொடுத்தார். எல்லா பாகவதர்களுக்கும் நமஸ்காரம், இந்த மார்கழிக்கு நமஸ்காரம், சந்திரனுக்கு நமஸ்காரம், சூரியனுக்கு நமஸ்காரம், எல்லா பக்த ஜனங்களுக்கும் நமஸ்காரம், எல்லா ஆச்சாரிய புருஷர்களுக்கும் கோடானு கோடி வந்தனங்கள். என்ன கோபாலசுந்தரி இன்னைக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாளோ திருமங்கை? ஆமா ஆமா, நிறைய விஷயம் ஆண்டாள். புதுசு புதுசா இனிமேல் யோசிக்கணும், எத்தனை விஷயங்கள் கிடைச்சிருக்கு. அப்பா அதான் திருமங்கை சொல்ற சரிதான் கோபாலசுந்தரி. ஏற்கனவே கேட்ட விஷயமா இருந்தாலும் திரும்ப 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 யோசிக்கணும். உன் பாஷையில சொன்ன வச்சுக்கோயேன், சுகபிரமம் திரும்ப 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 பாகவத் அப்படியே வாசிச்சுட்டு இருந்தார் இல்லையா, தானே ஜபிச்சுட்டு இருந்தார் இல்லையா, அந்த மாதிரி திரும்ப திரும்ப மீண்டும் 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 பகவான் எப்படி மீண்டும் மீண்டும் அவதாரம் எடுக்கிறான் புதுசு புதுசா, பக்தர்களை காப்பாத்துறதுக்காக, உலகத்தை உத்தாரணம் பண்றதுக்காக. அதுக்காக எத்தனை விதமான அதர்மிகள் எவ்வளவு விதமான காரியங்கள் பண்றான், அதற்கு ஏற்ற மாதிரி பகவான் யோசிக்கிறான் இல்லையா, அந்த மாதிரி யோசிக்கிறான். ஆண்டாள் நன்னா புரிஞ்சது. வாழ்க்கை இனி புதுசு, புதியதோர் தொடக்கம் இன்று முதல். ராமானுஜரன்னா அடியேன் சேவிக்கிறேன், ஆனந்தமா பக்தி பண்ணணும், புதுசா பக்தி பண்ணணும். ஏற்கனவே எனக்கு பக்தி தெரியும், நாமஜபம் தெரியும், எனக்கு இந்த அனுபவங்கள் இருக்குன்றதெல்லாம் அப்படி ஓரம் தள்ளி வச்சுட்டு இன்று இப்பொழுது புதிதாக நாமஜபம், இன்று இப்பொழுது புதியதாக பக்தி, இன்று இப்பொழுது புதியதாக சத்சங்கம். இந்த பாவம் எப்பொழுதே புதியதான பாவம் சித்திக்கட்டும். அதனாலே தான் நம்முடைய மூதாதையர்கள் காலையில் எழுந்தோம் சந்தியாவந்தனம் பூஜை எல்லாம் புதுசு தானே. கொண்ட பகவான் புதியவன், அவன் கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் புதுசு, அவனாலே கிடைக்கக்கூடிய நன்மைகள் புதுசு, ஒவ்வொரு க்ஷணமும் இந்த வாழ்க்கை புதுசு. ஏன்னா நம்ம உடம்புலேயே பலவிதமான நுண்ணிய விஷயங்கள் நடக்கிறது. பழசெல்லாம் அதுவா தானாவே உடம்பு உதிர்த்து விட்டுட்டு புதுசு புதுசா புதுசு புதுசா தன்னையே சுத்தம் பண்ணிக்கிறது. புரியுறதா? நிறைய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பலவிதமான விஷயங்கள் தன்னைத்தானே சுத்திகரிச்சுண்டு பழசெல்லாம் தள்ளி விடுறது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன தோள்கள் இதெல்லாம் பார்த்தோம்னா தானா உதிர்ந்து அடுத்ததான ஒரு விஷயம் வந்துட்டே இருக்கு. அதனால இங்க புதியதாகத்தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதனால வாழ்க்கையை புதுசா தொடங்கு, நன்னா தொடங்கு, ஆனந்தமா தொடங்கு. புதுவிதமான கிருஷ்ணானுபவங்கள் வேணும்னு கேளு. இதுவரைக்கும் கிடைக்காத விதமாலாம் கிருஷ்ணானுபவங்கள் கிடைக்கும். எல்லாருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா இதெல்லாம் தான் அனுபவம்னு ஒரு குறியிட்டு வச்சுட்டா. இதெல்லாம் குறிப்பிட்ட விஷயங்கள் தான் அனுபவங்கள். அனுபவங்களுக்கு எல்லையே கிடையாது, எல்லையே கிடையாது. ஏன்னா கிருஷ்ணன் எவ்வளவு வேணா அவதாரம் எடுப்பான், எத்தனை விதமான வேணா லீலைகள் பண்ணுவான், ஒவ்வொரு லீலையும் வினோதமானது. அதனால நீ தயாரா இருந்தா தானே வாங்கிக்க முடியும். புரியுறதா? நான் தயாரா இருக்கணும். ஆமா, நீ புதுசா இருந்தா தானே தயாரா இருப்பாய், பழசா இருந்தா அப்படி தயாரா இருப்பாய். பழசா புத்தி பழசா இருக்கும் பொழுது அஸ்ரத்த, புத்தி புதுசா இருக்கும் பொழுது வாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்காய். என் மனசு பாவம் பழசா இருந்தா
நான் முழுசா வாங்கிக்கிறது இல்லை. புதுசுன்னா நல்லா வாங்கிக்கிறேன். இதுதான் உற்சாக குறைவுக்கு காரணமா? வேற என்ன? மனசுதான் காரணம். மனசு ஒண்ணுதான் காரணம். அண்டாள் சொல்லு. புதுசா திருப்பாவை. இது சமத்து. வா போலாம். எப்படி எல்லாரும் இப்படி வித்தியாசமா பார்க்க இல்ல, இவர்கள் இப்படிதான் ஒரு பாவத்திலேயே பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு நீ சொன்னாய், ராமானுஜர் அண்ணா சொன்னார், ஆண்டாள் சொன்னா. அப்ப இவர்களெல்லாம் புதுசா பார்க்கறதா பார்க்கும்பொழுது இந்த தொழிலிடத்துல இருந்து நல்ல விஷயங்கள் நிறைய எனக்கு கிடைக்கிறது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பகவத் அனுபவம் வசதியா தெரியறது. இவர்களை தெரியுமேன்னு பார்க்கும் பொழுது அவர்களை பற்றிய குற்றங்கள், குறைகள், எதிர்பார்ப்புகள், இப்படி பழைய விஷயங்களை கலரின்னு இருக்கு. இது எவ்வளவு நல்லா இருக்கு மனசுக்கு. புதுசு புதுசு புதுசு. உன் கையை அப்படியே பாரு, உன் காலை பாரு. எதுக்குடி பத்தியா? எதுக்குடின்னு கேட்கறியா? அதே கால் அதே கை நினைச்சுட்டு இருக்கியா? நேற்றிலிருந்து இன்றைக்கு மாறியாச்சு. நீ ஒரு நாள் உன் உடம்புல ஒரு மாற்றம் வந்திருக்கு. 29 நாள் நடந்த உடம்பு, 29 நாள் பனியில குளிச்ச உடம்பு. புரியுறதா? பாத்தியா? எல்லாம் கேட்டேன். அது கரெக்டா வரணும் இல்ல? இனிமையா வரும். திருமுக்குளம் புதுசா தெரியாது. ஆனந்தமா இருக்கு திருமங்கை. ஒரு புது உற்சாகம் சொத்திக்கிறது. சரியா மார்கழி மாசம் முதல் நாள் மாதிரி எனக்கு தோன்றது. மனசுதான் காரணம். மனசு மட்டும்தான் காரணம். திருமங்கை வாஸ்தவம் தான். அழகான அனுபவங்கள் கொட்டி கிடக்கும் பொழுது நான் எதுக்கு பழசையே அசை போட்டு இருக்கணும்? பழச அசை போடணும் கோபால சுந்தரி. இவ்வளவு அனுபவங்கள் கிடைச்சிருக்கேன், அதுக்கு நன்றியோட இருக்கணும். அப்ப புது அனுபவங்கள் பகவான் கொடுப்பான், அதை வாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். அழகா இருக்கு திருமங்கை. இப்படி ஒரு தை ஆரம்பம் எனக்கு புதுசு. எல்லாமே புதுசுதான். இப்பதான் நீ கவனிக்கிறாய், நான் கவனிக்கிறேன். இது சரியான வார்த்தை. இது ரொம்ப சரியான விஷயம். நான் புதுசா கவனிக்கிறேன். நீ பழசுன்னு பார்க்கிற. பழசுன்னு சொல்லும் பொழுதே ஒரு அஸ்ரத்தை, அதுல ஒரு ஒரு பிடிப்பு இல்லை, ஒரு ஈர்ப்பு இல்லை. புதுசு அப்படின்னு பொழுது ஒரு ஈர்ப்பு. அதனாலதான் கண்ணன் சுதாமாவை பார்க்கும் பொழுது, என்னுடைய பழைய சுதாமா புதுசா இவ்வளவு வருஷம் கழிச்சு வந்திருக்கானேன்னு அதே பாவத்தோட இருந்தான் கண்ணன். புரியுறதா? அவனுடைய பழைய சிநேகிதன் தான், ஆனா புதிய சுதாமா. நிறைய யோசிக்கணும் அதை பத்தி. முதல்ல குழி, அதுக்கப்புறமா போலாம். இதுக்கப்புறம் நிறைய நேரம் இருக்கு, உக்காந்து யோசி. இப்ப கிளம்பு, முதல்ல குளிச்சாச்சா? ஏறு மேல. இதே வீதிகள் நல்லா ஒரு தடவை பாரு. இன்னைக்கு புதுசா பாரு. எதெல்லாம் உனக்கு தெரியும்னு பார்த்தியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, இவ்வளவுதான் எனக்கு தெரியாதுன்னு பாரு. அந்த வீடுகளா இருக்கட்டும், இந்த மரங்களா இருக்கட்டும், இல்லாட்டி உன் கூட நடக்கக்கூடிய தோழிகளா இருக்கட்டும், இதே மண் வீதியா இருக்கட்டும், தூரத்துல தெரியக்கூடிய நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரமா இருக்கட்டும், ஓ மேல இப்ப படுற இந்த காற்றா இருக்கட்டும், அதோ அந்த பறவைகளுடைய சப்தமா இருக்கட்டும், இதோ தோழிகளுடைய கொலுசினுடைய சப்தமா இருக்கட்டும், வாசல் தெளிக்கிற சப்தமா இருக்கட்டும், ஒவ்வொருத்தருடைய நடையில கிடைக்கக்கூடிய சப்தமா இருக்கட்டும், கொஞ்சம் கூர்ந்து கவனி, புதுசா கவனி. எத்தனை விதமான நாதம் ஒளி எழும்புறது கவனி. ஆண்டாள் சொல்ற மாதிரி காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசனருங்குழலாய்ச்சிய ஓசைப்படுத்த மத்தினால் தைரவம் கேட்டிலையோ. எவ்வளவு அழகா கேட்கறது பாரு. பறவைகள் நாதம் இதோட எத்தனை அழகா ஜோடி சேர்றது பாரு. கூட நம்ம நடக்கிற அந்த பாத சுவடுகளுடைய சப்தம் கேளு, காலில் இருக்கக்கூடிய சலங்கை சப்தம் கேளு, ஒவ்வொருத்தருடைய மூச்சு சப்தம் கேளு. ராத்திரி படுத்துக்கும் பொழுது இந்த இருட்டுல கடிகாரத்தினுடைய சப்தம் டிக் டிக் டிக்
டிக் அவ்வளவு ஜம்முன்னு கேட்கறது. பகல்லையும் கேட்டுன்னு இருக்கு, நாம கவனிக்கிறது இல்லை. எல்லா சப்தமும் அடங்கின உடனே ஒரு சின்ன நொடிமுள் நகரக்கூடிய சப்தம் எப்படி கேட்கும்னா, மனசும் அப்படி இறைச்சல் எல்லாம் அடங்கிடுத்துன்னா உள்ளுக்குள்ளேருந்து கிருஷ்ண சப்தம் கேட்கும். அப்ப எல்லா சப்தம் புதுசா நீ படுத்துக்கிறியா, அப்ப புதுசா கேட்காது. அது அதே பழைய கடிகாரம் தான், ஆனா அந்த சப்தம் புதுசா இருக்கு இல்லையா, அதேதான் கிருஷ்ண சப்தம் கேட்கட்டும். அதுபா கோவில் வந்தாச்சு, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல முதல் தடவையா நுழையிறன்னு பாரு. இந்த ராஜகோபுரம் இன்னைக்குதான் முதல் தடவையா பயணப்படுறாயின்னு நுழை. இந்த காற்று ஒண்ண வரவேற்கிறது பாரு. அழகான நரசிம்மரை பாரு. மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் புதுசா சிரிக்கிறார் பாரு. அதோ அழகான வட்டபத்திர சாயினுடைய சன்னதி, பக்தர் சுவாமி புதுசா பாரு. ஆண்டாள், இதுக்கு மேல நான் பேச மாட்டேன், நிறைய பேசிட்டேன். பரவாயில்லடி திருமங்கை, ரொம்ப அழகா சொன்னாய். இனி நீ சொல்லு, புதுசா கேளு கோபால சுந்தரி, புதுசா கேளு. புதுசா வடபத்திர சாயிய பாரு, புதுசா மார்கழி, புதுசா தை, புதியதான திருப்பாவை, புதியதான ஆண்டாள், புதியதான உன் தோழி திருமங்கை, புதியதான ராமானுஜர், புதியதான நீ. நீயும் புதுசு, நானும் புதுசு, உலகம் புதுசு, வாழ்க்கை புதுசு, ஆண்டாள் புதுசு, திருப்பாவை புதுசு, கண்ணன் புதுசு, அனுபவம் புதுசு, எல்லாம் புதுசு. இன்று முதல் இந்த க்ஷணத்திலிருந்து பார். மனசு அப்படியே அமைதியா வச்சுக்கோ. ஆண்டாள் நீ சொல்லுக்கோ. வந்து ஆண்டாள் 30 நாள் பொண்ணே நல்லபடியா நடத்தி கொடுத்து விட்டாய். எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ற மாதிரி அழகா ஒரு திருப்பாவை சொல்லி முடிவு பண்ணே. எல்லாருக்கும் அப்படி ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும். பின்னாடி வரவர்களுக்கும் சேர்த்து ஒரு ஆசீர்வாதமா இந்த திருப்பாவை மங்களாசாசன பாசுரமா இருக்கட்டும். இத சொன்னாலே எல்லா விதமான நன்மைகளும் வரும்படியா ஒரு அருள் கிடைக்கட்டும் பொண்ணு. சொல்லு கேட்போம். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றை அணிபுதுவை பைங்கமல தந்தெரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால் வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். அப்பா, என்ன அழகான ஒரு ஆசீர்வாத பாசுரம் இது. எங்கும் திருவருள் பெற்று. அடாடாடாடா, இதுக்கு யார் இன்னைக்கு வியாக்கியானம்? எந்த ரிஷியோ எந்த ஞானியோ? இன்னைக்கு ரிஷி ஞானிலாம் இல்லை, என்னத்தான் அனுப்பினாப்புல ராமச்சந்திரமூர்த்தி. நீ போ சொல்லு, உகந்த தோழன் நீ எனக்கு, நீ போய் சொல்லு. நான் ரொம்ப சந்தோஷமா கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா நம்ம லக்ஷ்மணன் தான் இங்க இருக்கிறாப்புல, நமக்கு தான் அவர் பழக்கமாச்ச. ஆண்டாள் தானே, நம்ம சீதம்மா தானே கோதாம்மா. அதுவும் திருப்பாவையே ஒரு ஓடம் தானே, கரை சேர்த்து விடுற ஓடம் தானே. என்ன பார்க்கிற கோபால சுந்தரி, இன்னும் புரியலையா? குகன்தான் அது. பெருமாள் சொன்னாரா, ஓடி வந்துட்டேன். ஏன்னா ராமஜன்ம பூமியில சாமிக்கு அழகா கோவில்லாம் கட்டிட்டாங்கல்ல, அதனால நீ போய் சொல்லு, அழகா நீ போய் முடிச்சுட்டு வா திருப்பாவைக்கு விஷயத்த அப்படின்னா. குடுகுடுன்னு ஓடி வந்துட்டேன்னு. அம்பிட்டு சந்தோஷம் எனக்கு. எங்க ராமனே சொல்லிட்டாரு. அது ஆண்டாள் அவ்வளவு அழகா சொல்றாப்புல, ரொம்ப சுலபமா சொல்றான்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனந்தமா இருந்து அதான் ஓடி வந்துட்டேன். ஆண்டாளம்மா, அது எப்படி ஆண்டாளம்மா கடல்லாம் சொல்ற? சந்தோஷமா இருக்கு. நான்லாம் நதியை பார்த்த ஆளுதான், இந்த சரையோ கங்கா இதுல தான் ஓட்டுவேன். ஆனா நீ வந்து கடல் அளவுக்கு பெருசு. அது உன் மனசு அப்படி.
வாஸ்தவம் தான். நான் ஏதோ ஒரு சிங்கிபேரபுரத்தில் இத்தினூண்டு கலைஞ்சுட்டு இருக்கிற ஒரு ஆளு, என்னுடைய புத்திக்கு என்னுடைய தகுதிக்கு என் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி இப்படி ஓட்டம். நீ பெரியவ, வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை. கடல் கடைஞ்சவன், ஆமா கடல் கடைஞ்சவன் தானே. அங்க பாரு, அந்த மாதவன் கேசவன் என் ஓடத்துல வந்தான். ஏலேலோ ஐலசா பாடிய அந்த பக்கம் கொண்டு விட்டேன் நம்ம ராமசாமிய. நான் அப்படிதான் சொல்லுவேன், அவர் ராமசாமின்னுவேன், ராமுடுன்னுவேன், அப்புறமா எங்க ராஜா ராமான்னுவேன், ராமராயான்னு சொல்லுவேன், என்னெல்லாம் வார்த்தை வருதோ. இல்லாட்டி அழகான்னு கூப்பிடுவேன். சமயத்தில் சீதம்மாவோட வரும்போது மாதவான்னு கூப்பிடுவேன். நமக்கு அவர் கேசத்தை பார்த்தாலும் ரொம்ப பிடிக்கும், கேசவான்னு கூப்பிடுவேன். பச்சைமா மலை போல் மேனி, அது எதை சொன்னாலும் அழகா இருப்பார். அழகிய சிங்கம்னே நான் கூப்பிடுவேன். இந்த காம்பீரியமான நடையெல்லாம் நம்ம ராமராயாவுக்கு தான். என்ன உடம்பு தெரியுமா, அவரை மாதிரி இருக்கணும். அது உடற்பயிற்சியா இருக்கட்டும், பேச்சா இருக்கட்டும், நடை உடை பாவனையா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும், அக்கறையா இருக்கட்டும், உரிமையா இருக்கட்டும், கோபமா இருக்கட்டும், காம்பீரியமா இருக்கட்டும், தான் நினைச்ச நினப்புல அந்த தீர்மானமா இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம ராமராஜன் தான் சக்தி. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை. மாதவன் லக்ஷ்மிபதி. எங்களுக்கெல்லாம் சீதாபதி தான் தெரியும். சீதாராமச்சந்திரமூர்த்தி கி ஜெய், சீதாபதி கி ஜெய், இப்படிதான் பாடுவோம். ரகுபதி ராகவ ராஜாராம் அப்படின்லாம் பாடிந்து கிடப்போம். பதீத பாவன சீதாராம் அப்படின்லாம் பாடுவோம். அதனால அவன் தான் மாதவன், அவன் தான் கேசவன். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்று இறைஞ்சு. அழகா சொன்ன தாயி, உன் முகம் அப்படியே பிரசன்னமா இருக்கு. எங்க சீதம்மா முகம் இப்படிதான் இருக்கும். அந்த காட்டுக்கு வந்திருக்கு புள்ள, ராஜாத்தி புள்ளெல்லாம் சொல்லப்படாது, ஆனாலும் சொல்லலாம், நம்ம சீதம்மா தானே. ஐயோ, முகத்துல ஒரு வருத்தம் இல்லை, என்ன ஒரு சந்தோஷம். நான் நினைச்சேன் ராமராஜா சந்தோஷமா வந்திருப்பார். நம்ம லக்ஷ்மணன் கொஞ்சம் சிடுசிடுன்னு வந்தான். நான் கூட பயந்தேன், என்னமோ ஏதோன்னு. கடைசியில பார்த்தா ராமன் 14 வருஷம் முடிஞ்சு காட்டுக்கு நாட்டுக்கு போற வரைக்கும் அந்த ஒரு தபஸ், அதான் சிடுசிடு. ஆனா இந்த ராமானுஜரை பார்த்தா அந்த லக்ஷ்மணன் மாதிரி தெரியவே இல்லை. என்ன லக்ஷ்மணனோட சிடுசிடுலாம் பார்க்கணும், அது வேற. ஆனா சீதம்மா முகம் என்ன பிரசன்னம் தெரியுமா. நான் நினைச்சேன் சீதம்மா தான் கடுகடுகடுன்னு இருக்கும்னு நினைச்சேன். என்ன பிரசன்னமா இருந்தது. ராமராயனை விட சீதம்மா தான். அது நிஜமா சந்திரன் மாதிரி இருந்தா சீதம்மா. முகம் அம்பிட்டு பிரசன்னம், எவ்வளவு சந்தோஷம். ராமரோட வந்துட்டேன்னு அவர்கிட்ட கைய கூப்புவா சீதம்மா. அவ்வளவு அழகா எப்பொழுதுமே மரியாதையா பேசுவா சீதம்மா. ராத்திரி படுத்துக்கிறதுக்கு கூட இப்படி இப்படி பாத்துக்கிறா. நம்ம ராமுடு பார்த்தார், என்ன ஆச்சு சீதா? இல்ல சுவாமி, தலையணை எதுவும் இல்லை, எப்படி படுக்கணும்னு பழகிக்கிறேன், அதுதான், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கோ, நான் பழகின்றுவேன் காட்டு வாழ்க்கைக்கு, மன்னிச்சிடுங்க, எனக்கு அதுதான் எந்த கையை எப்படி வச்சுக்கணும்னு எனக்கு தெரியலேன்னு. அப்படி ராஜாத்தியா வளர்ந்த பொண்ணு. அப்ப கூட ரொம்ப நிதானமா பவ்யமா மரியாதையா எங்க ராமராயா பார்க்கணும். அதை விட எங்க லக்ஷ்மண முனிக்கு வந்ததே ஒரு கோபம், ஒரு துக்கம். அப்ப ராமராயா தன் கையை நீட்டி தோல்ல படுத்துக்கோடி அப்படின்னு கண்ணாலேயே காட்ட. அதெல்லாம் பார்க்க கூடாது, ஆனாலும் பார்த்துட்டு. அப்ப சீதம்மா முகம் பிரசன்னமாச்சு. அச்சோ, அவர் முன்னாடி கையை கூப்பி கேட்டாலே போதும், நீ போய் சென்று இறைஞ்சின்னு வேற சொல்ற கோதா. ஆண்டாளம்மா கட்டாயம் கொடுத்துருவ. திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்று இறைஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை. அங்கு பறை கொண்ட ஆற்றை. எனக்கு என்ன தெரியும், எனக்கெல்லாம் பறை என்ன தெரியுமா கோதாம்மா, அவர் நம்ம ஓடத்துல வந்ததுதான் நமக்கு பெரிய பறையே. நான் கொடுத்த தேனு தினமாவை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணார். எனக்கு அதை விட வேற என்ன தெரியுமா.
இங்கே இரு சாமி, இதெல்லாம் உன் ஊரு தான், உன் காடு தான், நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணு சாமி, உனக்கு என்ன வேணுமோ நான் பண்றேன், இது இத்தனை பேரும் உன்னோட அடிமை சாமி, நீ ஊன் சொல்லு போதும், அவ்வளவுதான். சுகமா இரு. தேடு வேணுமா, தெனமா வேணுமா, பழம் வேணுமா, பூ வேணுமா, இந்த நதியிலேயே ஒரு வீடு கட்டி தரட்டுமா, சந்தோஷமா இரு சாமி, நீ எங்கேயும் அங்கிட்டு இங்கிட்டெல்லாம் போக வேண்டாம், நிம்மதியா இரு, ஒன்றும் கவலைப்படாது. 14 வருஷம் என்ன, இனி நிரந்தரமாவே நம்ம சிங்கி பேர போறத தங்கிடு, இது இது உன் ராஜ்யம் சாமி, நீ ஆளு அப்படின்னு நான் சொன்ன உடனே ராமன் சொன்னான் பாரு, உகந்து உயிர் தோழன் நீ, எனக்கு ரொம்ப நெருங்கின தோழன்டா, நீ இங்க இருன்னு சொன்னான். மனசெல்லாம் என்னமோ பண்ணிடுச்சு. என்னமோ நான் பெரியவன், அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னு அவன் சொல்றான். நான் கொடுத்தாலும் அதை ஏத்துண்டு என்ன இருன்னு சொன்னான் பாரு, அதெல்லாம் ராமராயன் தான். அதுதான் எனக்கு பர தாய், அதுதான் எனக்கு பர. ராத்திரி நாங்க அழகா இளந்தளிர், நல்ல பூ வாசனையுள்ள விஷயங்கள்லாம் போட்டு ஒரு படுக்கை மாதிரி பண்ணா அவ்வளோ சந்தோஷமா அதில் சாமி படுத்துட்டாரு தெரியுமா, அப்படியே அந்த மரத்தடியில எல்லாம். அந்த கருணை எல்லாம் அம்பிட்டுலாம் அவருக்கு தான். அதெல்லாம் தானே ஆயுசுக்கு இது போதுமே தாய், எனக்கு அதுதான் பரவா. நீ சொல்ற பர அது என்னமோ வாத்தியமா என்னமோ கைங்கரியமோ எனக்கு தெரியாது. நான் கைங்கரியம்னு எடுத்துட்டா எனக்கும் சாமி கொடுத்தாப்புல ஓட்டிண்டு கொண்டு போய் ஒரு அந்த அக்கறையில் விட்டேன். நம்ம ராமானுஜரோட பெண் பிள்ளை கூட சொல்லுமே, அக்கறைக்கு விட்டேனோ குகப்பெருமாளை போலே என்னெல்லாம் சொல்லுவாப்புல. ரொம்ப மரியாதை லக்ஷ்மணனுக்குலாம் என் மேலே அம்பிட்டு மரியாதை சுகம். அப்போ கூட சாமிக்கு பாத பூஜை பண்ண தெரியுமா, சாமி அவரை என்னை தொட்டு பாத பூஜை பண்ண விட்டார். நான் கிடைக்குமா, நான் யாரு, ஒரு காட்டுவாசி பைய, அவரு அவ்வளோ விஷயம் தெரிஞ்சவர் தெரியுமா, வசிஷ்டரோட சிஷ்யன், தசரத சக்கரவர்த்தியோட புள்ள, விஸ்வாமித்திரருக்கெல்லாம் காட்டுல போய் அசுரால வதம் பண்ணி ஒத்தாசை பண்ண சாமி, கொலசாமி பல பேருக்கு. அவர் இல்லைன்னா ஒன்றும் மரியாதையே கிடையாது சொல்லுவாங்க. அவர் தான் முன்னாடி வாமனனா வந்தாராம், அவரோட கால பிரம்மா அலம்பா அதுதான் இந்த கங்கையா ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கங்கையில தான் நம்ம வாழ்க்கை ஓடுது. அந்த கங்கா பிரபாவம் தான் நமக்கு ராமன் கிடைச்சாப்புல. அதனால அதை சொல்லிட்டே வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்கேன் தெரியுமா. அயோத்தியாவுக்குலாம் நான் வர சொன்னார், பட்டாபிஷேகத்துக்கெல்லாம் வான்னு கூப்பிட்டார். இப்ப கூட கூப்பிட்டுருக்கார், அயோத்தியாவுக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனந்தமா இருக்குதாய், அது பேசுறதே சந்தோஷம். அங்க பறை கொண்ட ஆற்றை அணிப்புதுவை பைங்கமல தந்தெரியல் பட்டர் பிரான் கோதை. தை இதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம லக்ஷ்மணன் இருக்காப்ல, ராமானுஜரே நீர் இப்ப வேணா சன்னியாசி, எனக்கு என்னமோ நீங்க லக்ஷ்மணன் தான், நான் தப்பா எடுத்துக்காதீங்க. ஆச்சரியமா லக்ஷ்மணனா இருந்த பொழுது நான் அவருடைய சேவகன்னு மட்டும்தான் சொல்லுவாப்புல, நான் பட்டத்து இளவரசன் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். அடியேன் ராமதாசன், அந்த மாதிரிதான் பிள்ளை நீயும் சொல்ற. பைங்கமல தந்தெரியல் பட்டர் பீரான், நல்லா தாமரமணி மாலை எல்லாம் போட்டு பாருவாப்பா. அவரு பெரியவர் தானே, பெரிய ஆழ்வாராச்சே, தாலாட்டெல்லாம் பாடியிருக்காராமே. எங்க ராமனை பத்தி குலசேகர ஆழ்வார் என்ன தாலாட்டு பாடியிருக்காரு உனக்கு தெரியுமா. தாசரதி தாளேலோ இன்னமுதே தாளேலோ அப்படி சொல்லுவாப்ல. கொஞ்சம் கொஞ்சம் கேட்டிருக்கேன், ரொம்ப ஆச்சரியம். உங்க அப்பா நிறைய தாலாட்டு பாடியிருக்காராமே, பல்லாண்டெல்லாம் பாடியிருக்காராமே. இவர் தானா, கும்பிடுகிறேன் சாமி நீங்க பெரிய ஆளுன்னு சொன்னாப்ல. ராமன் சொன்னான், ராமன் சொல்லிதான் எனக்கு உங்களெல்லாம் தெரியல, எனக்கு எப்படி தெரியும். உங்களெல்லாம் ராமன் வழியா தான் நமக்கு பழக்கம். ராமனுக்கெல்லாம் உங்களை தெரிஞ்சிருக்குன்னா அப்ப ராமன் மனசுல, கிருஷ்ணன் மனசுல நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல, பெரிய விஷயம்தான். அணிப்புதுவே உங்க ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர், இந்த ஊர் தான் சொன்னியோ, அது இருக்கணும், ஊர் பாசம் இருக்கணுமே.
நான்லாம் ஸ்ருங்கிபேரபுரம் வாசி, இது ஸ்ருங்கிபேரபுரம் ஓ ஊருடான்னு சொன்னேன். அது வாஸ்தவம் தான். அணி புதுவை ரொம்ப அழகில்லை, வாஸ்தவம் அழகாத்தான் இருக்கும் ஊரு. பைங்கமல தந்தரியல் பட்டர் பிரான், பட்டர் பிரான் கோதை சொன்ன நீ தானே. அதான் ஜானகி அம்மா எப்ப கேட்டாலும் ஜனக குமாரின்னு தான் சொல்லும். ஆனா ஒண்ணு தெரியுமா, முதல்ல கேட்டா தசரதனுடைய மருமகள்னு தான் சொல்லும். அதுக்கப்புறமா தான் ஜானகி சீதா அப்படி எல்லாம் சொல்லும். நீ அப்படிதானே, கண்ணனுடைய காதலி, நந்தகோபருடைய மருமகள், அதுதானே உத்தேசம். இன்னைக்கு கடைசி நாள்னா தானே குருவை ஞாபகம் வச்சுட்டு நீ பட்டர் பீரான் கோதை சொன்னேன்னு சொன்ன. எனக்கு புரிஞ்சது சொல்றேன் தாய், அவ்வளவுதான். அணி புதுவை பைங்கமல தந்தெரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே. 30 பாசுரம். ஒரு நாளைக்கு ஒரு பாசுரம், ஒரு நாளைக்கு ஒரு பாசுரம், 30 நாள் சுலபமா இருக்க. இதையே ஒவ்வொரு நாளா சொல்லி வருஷம் முச்சூடும் ஓட்டிடலாமே. நான்லாம் ராமன் பேசின ஒரு 10-15 வார்த்தையே 10-15 ஜன்மாவா சொல்லிட்டு அலைஞ்சிட்டு கிடக்குறேன். நீ சொன்னது என்ன தாய், முழுக்க முழுக்க அவ்வளவு அழகா சொல்லியிருக்க. மனத்துக்கு இனியான்லாம் சொன்னாயின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல ராமன். அந்த வார்த்தை கேட்டுதான் நான் வந்தேன் வச்சுக்கோ. இல்லாட்டி கிருஷ்ண விஷயத்துல எனக்கு என்ன வேலைன்னு நான் கேட்டேன். அவ என்னதான்டா சொல்றான், மனத்துக்கு இனியான்னு சொல்லியிருக்கா, போய் பாருடா அப்படின்னு சொல்ல அந்த வார்த்தையில தான் மயங்கி ஓடி வந்துட்டேன் பிள்ளை. அப்பா 30 தப்பாம சொல்லணும் இல்லையா, கத்துக்கிறேன் நானும். எனக்கு இன்னைக்கு வந்தேன், இது கேட்டேன். ராமன் அப்பப்ப சொன்னா, சீதை கொஞ்சம் சொன்னா, நம்ம லக்ஷ்மணன் கிட்ட கேட்டுக்கிறேன், அவர் சொல்லிக் கொடுப்பார். நமக்கு ஒன்றும் குறவில்லை. 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார். ஓ, இப்படியே விடாம சொல்லணுமோ. 2 மால்வரை தோல். எங்க ராமன் தான். எவ்வளவு பெரிய தோல் தெரியுமா. அதுவும் காட்டுக்கு வரும்போது நான் அவரை ஆபரணத்தோட எல்லா அலங்காரத்தோடையும் பார்த்திருக்கேன். யுவராஜனாக வரத்துக்கு முன்னாடியே எல்லா அலங்காரம் பண்ணிட்டு தான் காட்டுக்கு வேட்டையாட வருவார். சிங்கிவேரபுரம் முதல் தடவை வரும்பொழுது அவர் பாட்டுக்கு வந்தாப்புல, வேட்டையாடினாப்புல, போனாப்புல. எனக்கு ரொம்ப கோபம். என்ன ரொம்ப இடத்துக்கு வந்துட்டு நமக்கு ஒரு மரியாதை இல்லையா? அடுத்த வாட்டி வந்தா இந்த ராஜகுமாரனை பிடிச்சு கட்டி போட்டு அவனுக்கு ஒரு பாடத்தை புகட்டணும். எந்த இடத்துக்கு வரமோ அந்த இடத்துல யார் பெரியவர்களோ அவன்கிட்ட மரியாதையா நடந்துக்கணும், ஒரு பாடம் புகட்டணும்னு சொல்லி எங்க ஆளுங்களை எல்லாம் தயார் பண்ணி வச்சேன். ஒரு இடத்துல வந்தோன்னு மரத்த மேலேருந்து பார்த்து நான் தான் சப்தம் போடணும், சங்கேதமா ஒரு சப்தம் விடணும். அடிச்சா உடனே அந்த ஒரு சப்தம் கேட்ட உடனே எல்லாரும் வளர்ச்சி பிடிக்கணும். நான் சப்தமே போடலை. அவன் பாட்டுக்கு வந்தான், போயிட்டே இருந்தான். என் கூட இந்த வரலாம் கேட்டான், என்னடா ஆச்சு உனக்குன்னு. நான் அழகில் மயங்கி போயிட்டேன். எனக்கு என்னத்தை சொல்றதுன்னு தெரியல. அம்புட்டு அழகு, என்ன தோல். ஒரு ஆண் பிள்ளைன்னு அப்படிலாம் இருக்கணும். தோள் கண்டார் தோளே கண்டார், இப்படி யாரோ சொல்லியிருக்காங்களா உங்க ஊர்ல? தெரியாது, எனக்கு பேர்லாம் தெரியாது. கம்பன், கம்பனா, நமக்கு அதெல்லாம் எந்த கொம்பனும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச கொம்பன்லாம் ஒரே ஒருத்தன் எங்க ராமன் மட்டும்தான். நான் அழகா சொல்லியிருக்காப்புல அந்த ஆளு. தோள் கண்டார் தோளே கண்டார். ஆமா ஆமா, தோளை பார்த்தா தோளையே தான் பார்த்துருப்பேன். என்ன தோல் தெரியுமா ராமனுக்கு? 2 மால்வரை தோள். நல்ல பெரிய மலை போன்ற தோல் தான். 2 மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து. ஐயோ, சக்கச்சவையில் சவந்த கண்ணு, அப்ப பூத தாமரை பூ மாதிரியே இருக்கும் கண்ணு. 2 மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலாளா. நாராயணன்ல பார்த்தாலே செல்வம் தான். அயோத்தியாவை விட்டுட்டு காட்டுக்கு போகும் பொழுது என்ன அழகு தெரியுமா? அதுவும் அந்த ஆலம்பாலெல்லாம் வச்சுண்டு தலையில அப்படி ஜடாமுடி தரிச்சுண்டது என்ன அழகு. மரபுரி தரிச்சுன்றதுக்கு ஒரு அழகு வருமா? இன்னும் அழகு கூடிதான் கடந்தது, குறைஞ்சா மாதிரியே இல்லை. 14 வருஷம் வனவாசம் முடிச்சுட்டு தாடி மீசையெல்லாம் வச்சுண்டு வரும்பொழுது கூட இன்னும் செல்வ சீமானாத்தான் இருந்தான், செல்வ திருமகனாத்தான் இருந்தான், சக்கரவர்த்தி திருமகனாத்தான் சுவாமி இருந்தார். செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். ரொம்ப அழகு.
ராமன் காட்டுக்குள்ள வந்தான். 14 வருஷம் தண்டகாரண்யம் அந்த ஆரண்யம்னு அலைஞ்சுட்டே இருந்தான். போனவன் எல்லாருக்கும் ஆனந்தம். ஏன் அம்பிட்டு தூரம் லங்கைக்கு போனானு அங்க இருக்கிறவளுக்கு ஆனந்தம். சூர்பனகா மூக்க வெட்டினாலும் அவளுக்கும் ஆனந்தம் தான் கொடுத்துட்டான். அந்த சூர்பனகை தான் குப்ஜியா வந்தாளாமே. நான் நினைச்சேன் விடமாட்டான, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிக்கிட்டே இருப்பான் போல இருக்கு. சொன்னாங்க கிருஷ்ணனா வந்து எல்லாம் பண்ண, நமக்கு ராமனே போதும் இருந்துட்டேனா. பெருசா கிருஷ்ண விஷயம் எல்லாம் தெரியாது. ஏதோ மாட்டுக்காரன் அழகா இருப்பான், என்னமோ பிறந்ததுலேருந்து நிறைய அசுர பயல்கள்லாம் வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. நான் திரும்ப திரும்ப ராமாயணமே கேட்டுட்டு இருப்பேனா. நமக்கு ராமனே போதுமா? ராமன் காட்டுக்கு வர்றது பட்டாபிஷேகம், நமக்கு இப்படியே வாழ்க்கை போயிடுச்சு. உன் கிருஷ்ணன் அப்படிதானா? அதான் நீ சொன்னியா? தெரியாதும்மா, எனக்கு ராமனை தான் தெரியும். நான் ராமனா சொல்றேன், நீ கிருஷ்ணனா நினைச்சுக்கோ. அதுவும் சொல்லி அமிச்சா ராமன். இந்த கோபால சுந்தரி அதையான சொல்லுவான். ஏன் ஒண்ணுமே சொல்லலாத? இந்த ராமனை பத்தி நிறைய சொன்ன அதான் சொல்லுவாளே. இல்லை இன்னைக்கு சொல்ல மாட்டா. ஏன் இல்ல, அவ கிருஷ்ணனை புதுசா ராமனா பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அப்படி கூட உண்டா? தெரியாது. அப்படியா? சரி ரைட், ஏதோ ஒண்ணு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். ஆக மொத்தத்துல திருப்பாவைய சொன்னா நன்னா இருக்கலாம். இவ்வளவுதான் நான் புரிஞ்சுட்டது. நீ 30 நாள் விரதம் இருந்து சாமியை போய் பார்த்ததுக்கு பின்னாடி வர ஜனங்கள் இதெல்லாம் ஜெபிச்சாச்சு, 30 நாள் அது விடாம சொல்லியாச்சுன்னா எல்லா பக்கமும் எல்லா இடத்துலையும் எல்லா விதத்துலையும் சௌக்கியமா இருக்கலாம். அப்படித்தானே தாயி? அதானே லக்ஷ்மணர்? நான் சொன்னது சரியா இல்லையான்னு தெரியாது. நல்லா இருங்க, சாமி இருக்கார், காப்பாற்றுவார், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எங்க ராமன மாதிரியே படுத்துட்டு கிடக்கிறார, இவர் பேர் என்ன? வட்டபத்திர சாயி. அப்படின்னா ஆளிலே கண்ணன். ஓ, அதனாலதான் ஆலம்பால தடவிண்டானோ ராமன் கழுத்து தலைமையில. இதுக்கெல்லாம் யாருக்கு தெரியும்? நன்னாத்தான் இருக்கிறாப்புல. எங்க ராமன் படுத்துமே இப்படிதான் நீட்டமா படுத்துட்டு இருந்தாப்புல. ஆனா ராமன் பக்கத்துல சீதா இருந்தா. இங்க யாரோ 2 பேர்லாம் இருக்காங்க, யாரோ இருந்துட்டு போட்டோம். ஏதோ ராமனுடைய ஆளா இருக்கும், இருக்கட்டும். இவ்வளவு கிருஷ்ணனா இருக்கிறதுனால 2 பேருக்கு ஆளா என்னமோ. சரி, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நிறைய ராமநாமம் ஜபிக்கணும், சௌக்கியமா இருக்கணும். நீங்க தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். நான் எனக்கு ஆசீர்வாதம் பண்றது? எல்லாம் ராமன் பார்த்துப்பான், சீதா இருக்கா பார்த்துப்பா. ஏதோ நீங்க எல்லாம் கிருஷ்ண பக்தி பண்றீங்களா? சரி, கிருஷ்ணன் பார்த்துப்பான். தைரியமா நல்லா இருங்கோ. இந்த ஆரத்தி எதுக்கு? ஆரத்தி எல்லாம் எதுக்கு? நாங்க ராமனுக்கு என்ன ஆரத்தியா காட்டணும்? சரி காட்டுங்க, உங்களுக்கு அது வழக்கம் போல இருக்கு, நீங்க அப்படியே பழகிட்டீங்க போல இருக்கு. சரி சரி காட்டுங்க, பார்த்துக்கிறேன். நல்லா தான் இருக்கு. லக்ஷ்மணரே, எனக்கு அப்புறமா இந்த 30 நாள் பாசுரம் எனக்கு சொல்லிக் கொடுங்க, சரியா? நீங்க ஏதோ சன்னியாசி மாதிரி வேஷம் எல்லாம் இருக்கு இப்ப. பரவாயில்ல லக்ஷ்மணா, தப்பா எடுத்துக்காது. என்ன கோபாலசுந்தரிக்கவா நிறைய கிருஷ்ணா கிருஷ்ணா சொன்னமா? நீ பத்தியா உன்னை பார்த்தா கிருஷ்ணான்னு வருது. சரி சரி சொல்லு. பசங்களா எல்லாரும் நல்லா பக்தி பண்ணுங்க, ராமனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோங்க. ஆண்டாளம்மா, நான் உத்தரவை வாங்கிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் குகப்பெருமாளே. இத்தனை அழகா இந்த வருஷம் திருப்பாவைக்கு நீங்க வந்து முடிச்சு வச்சது. நான்லாம் ஒன்றும் முடிக்கல தாயி. எதுவும் முடிவெல்லாம் கிடையாது. வா அயோத்தியாவுக்கு வா, இந்த பாசுரத்தை அங்கே வந்து சொல்லு. அங்கதான் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க. நீ வந்து உன் பாசுரம் சொன்ன வச்சுக்கோங்க, ராமனுக்கு நல்லா இருக்கும். நீ ராமன் அங்கேயே இருக்கணும் தாய். அவன் கோவில் என்னைக்கும் நன்னா இருக்கணும் தாய். இனி ராமன் எங்கேயும் போகக்கூடாது தாய். காடும் வேண்டாம், வேற எதுவும் வேண்டாம். அயோத்தியா நீ வா தாய். நீ வந்து அயோத்தியாவில் சொல்லு தாய். நீ எல்லாரையும் கூட்டுண்டு வா. ராமன் அயோத்தியாவில் நன்னா இருக்கட்டும் தாய், அது போதும். உங்க அப்பாரையும் கூட்டு வா. ஐயா நீங்களும் வாங்க. இந்த பல்லாண்டுலாம் பாடுவீங்களாமே, வந்து பாடுங்க. ராமன் நன்னா இருக்கட்டும். அன்னைக்கும் கஷ்டம், இன்னைக்கும் கஷ்டம். ஆனா அதெல்லாம் தாண்டி வந்துடுவான் அவன். நமக்கு தான் மனசு ஒத்துக்க மாட்டேங்கிறது. சரி சரி, எல்லாம் நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஒரு தடவை எப்பயாவது வாங்கோ, சிங்கிபேரபுரம் எல்லாம் வாங்கோ, ஆனந்தமா எல்லாம் பார்க்கலாம். நம்ம இடங்கள்லாம் பார்க்கணும். ராமன் நடந்த பாதையெல்லாம் போய் பார்க்க வேண்டாமா? அனுபவிக்கணும் இல்லையா? கட்டாயம் வாங்கும். சரி, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். என்ன கோபால சுந்தரி, என்ன சொல்றாய்? ஒன்னும் சொல்லல திருமங்கை. குகப்பெருமாள் வந்து இவ்வளவு அழகான ஒரு விஷயம். நிஜமாவே இத்தனை அழகான ஒரு வங்கக்கடல் கடைந்த மாதவன் கேசவன், ராமனே கிருஷ்ணனாக, ராமனே நாராயணனாக, ராம் கிருஷ்ண ஹரியாக ஒரு
திருப்பாவை பூர்த்தி. எப்பொழுதும் இதே ஸ்மரணையில் நான் இருக்கணும். வடபத்திர சாயி, ஆண்டாள், ரங்கமன்னார், ராமானுஜர், திருமங்கை, பக்த கோஷ்டி எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. இதே மாதிரி 365 நாளும் விதவிதமான பக்த கோஷ்டியோட வாழ்க்கை இப்படி நடக்கணும். இதே ஸ்மரணையிலேயே வாழணும். நீங்கெல்லாம் இன்னைக்கு கிளம்புறள் முடிஞ்செடுத்துன்னு, நாங்கெல்லாம் கிளம்பினா அதான் சமர்த்த ராமதாசன் கூட இருக்காரு, அவரோட வைபவத்தோட வாழ்ந்துன்று, எப்படியும் ராமனோட பூர்த்தி, ராமனோட ஆரம்பம், கிருஷ்ண அனுபவத்தோட வாழ்ந்துன்று, எப்படியும் அதான் துக்காராம், சைத்தன்ய மகாபிரபு, ராமானுஜ வைபவம், இப்படி மாத்தி 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 எல்லாம் வந்துட்டு தானே இருக்கு. குரு கிருப்பையினால எல்லாம் கிடைச்சிட்டு தானே இருக்கு. விதவிதமான அனுபவங்கள் ஒவ்வொன்றும் கூடியிருந்து குளிர்ந்துண்டு இப்படியே பக்த கோஷ்டியோட நன்னாரு. நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட இருந்து கிளம்புறோம். உனக்குள்ளேயே தான் இருக்கோம், எப்பொழுதும் உன் கூட இருக்கோம். ஆனந்தமா பகவன் நாமத்தை ஜபிச்சுண்டு குரு இஷ்டமா நன்னாரு. அவா கோபாலசுந்தரி ஒரு ஆலிங்கனம். நன்றாள், எப்பொழுதும் உன் கூட இருக்கணும். நீ எனக்கு கூட இருக்காய், உன் கூட நான் இருக்கேன். ராமானுஜரனா அடையன் சேவிக்கிறேன். நிறைய நாமஜபம் பண்ணு, புதுசா இரு. திருமங்கை அல்லது யாரு என்ன கூப்பிடுவா? கோபாலசுந்தரி. இந்த பாரு, இந்த அழுக இந்த வசனம் எல்லாம் வேண்டாம், வேலையை பார்ப்போ. அதானே பார்த்தேன், நீ தான். சரி, நாங்கள் எல்லாரும் ஆனந்தமா கிளம்புறோம். வா வைகுண்டம் வா, கூடி இருந்து குளிர்வோம். போகிற இடத்துல எல்லாம் விதவிதமான அனுபவங்கள் உனக்கு, இன்னும் உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் கட்டாயம் குருஜி அம்மாவுடைய அனுகிரகத்தினால கிடைக்கும். கூடி இருந்து சௌக்கியமா. புரிகிறதா? ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.